திசைவேகம் இன்னைக்கு வந்து திசைவேகத்தை பத்தி பார்க்கலாம். திசைவேகம்ன்றது இடப்பெயர்ச்சியில ஏற்படுற மாறுபாடு தான் வந்து திசைவேகம்னு வந்து சொல்றோம். திசைவேகத்தோட ஃபார்முலா வந்து தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். நெக்ஸ்ட் வந்து திசைவேகம் வந்து 2ஆ வந்து இருக்கு. ஒண்ணு வந்து சீரான திசைவேகம், இன்னொன்னு வந்து சீரற்ற திசைவேகம். சீரான திசைவேகம் ஒரு பொருள் வந்து தன்னுடைய திசையை மாத்தாம சம கால இடைவெளியில சம தொலைவு வந்து கடந்தா அது வந்து சீரான இயக்கம்னு வந்து சொல்றோம். ஒளியோட நேர்கோட்டு திசைவேகம், அதாவது வெற்றிடத்தில் ஒளி பாயும் வந்து திசை தான் வந்து சீரான திசைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் வந்து சீரற்ற திசைவேகம். சீரற்ற திசைவேகம்னா ஒரு பொருள் வந்து தன்னுடைய பாதையில அதோட திசையவோ இல்ல அதோட வேகத்தையோ வந்து மாற்றிக்கிச்சுன்னா அது வந்து சீரற்ற திசைவேகம்னு வந்து சொல்றோம். சீரற்ற திசைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல இருந்து புறப்படும் போதும் அது அங்க இருந்து சேரும் போதும் அது வந்து அதோட திசையையும் அதோட வேகத்தையும் வந்து மாத்திக்கிறது. இது வந்து சீரற்ற திசைவேகத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு. சராசரி திசைவேகம்ன்றது வந்து பொருள் கடந்த மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம். அது வந்து சராசரி திசைவேகம். நெக்ஸ்ட் வந்து முடுக்கம். முடுக்கம் வந்து திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடு தான் வந்து முடுக்கம்னு வந்து சொல்றோம். முடுக்கத்துக்கான SI அலகு வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு வந்து இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் டிவைடட் பை காலம். நெக்ஸ்ட் வந்து ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையம்ன்றது வந்து ஒரு பொருளோட ஈர்ப்பு மையம் ஃபுல்லாவே வந்து அது எங்க இருக்குன்றத பொறுத்து இருக்கு. ஒழுங்கான வடிவத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கு வந்து அதோட வடிவியல் மையத்துல வந்து அந்த ஈர்ப்பு மையம்ன்றது வந்து இருக்கும். ஒழுங்கற்ற பொருளுக்கு வந்து ஏதேனும் ஒரு இடத்துல அந்த பொருள் அது வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். அங்கதான் வந்து அந்த ஈர்ப்பு மையம் ஃபுல்லாவே வந்து குவிஞ்சிருக்கும். இந்த ஈர்ப்பு மையத்தோட பயன்பாடுகள் என்னென்னலான்னு பார்த்தோன்னா, இப்ப 2 மாடி பஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த பஸ்ல வந்து மேல இருக்கிற அடுக்குல வந்து குறிப்பிட்ட பயணிகள் மட்டும்தான் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப பஸ்ல வந்து நம்ம கீழே அடிப்பக்கத்துல தான் வந்து நம்ம லக்கேஜ் இதெல்லாம் வைக்கிறது வந்து அடிப்புறத்துல தான் வந்து வச்சிருப்போம். ரேஸ்ல போற அந்த கார் அது எல்லாமே வந்து உயரம் கம்மியாகவும் அகலமானதான் வந்து இருக்கும். ஒரு பொம்மையில வந்து அதோட ஈர்ப்பு மையம் ஃபுல்லாவே வந்து அதோட அடிப்புறத்துல தான் வந்து இருக்கும். அது அடிப்புறத்துல இருக்கனால தான் வந்து அந்த தஞ்சாவூர் பொம்மை வந்து கீழே விழுகாம இப்படி இப்படி வந்து ஆடு. வாகனம் சீரான வேகத்துல செல்லும் போது அதோட முடுக்கம் வந்து சுழி எனப்படும். அதுவே அந்த வாகனம் சீரான வேகத்துல வேகம் அதிகரித்து கொண்டே போனாலும் அதோட முடுக்கம் வந்து மாறிலி குறைந்து கொண்டே வந்தாலும் அதோட முடுக்கம் வந்து மாறிலி தான் எனப்படும். கப்பல் மற்றும் விமானத்தின் தொலைவை அளக்கப்படும் அலகு நாட் எனப்படும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். ஒரு கிலோமீட்டர் பர் மணி என்பது 5/18 மீட்டர் பர் வினாடி ஆகும்.